ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு துலா ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த 2026ஆம் வருடம் என்னைக்கு பிறகுது அப்படின்னா, மார்கழி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, துவாதசி திதி, பாலவ கரணம், சுபயோகம், கன்னியா லக்னத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்குது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா துலா ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிகளை காட்டிலும் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில தான் இருக்குது. நீங்கள் துலா ராசி கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரு, கொஞ்சம் லைஃப்பில் ஃபெயிலியரு, அதே மாதிரி பிஸ்னஸில் சாதிக்க முடியாத தன்மை, அப்புறம் உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களாக நடக்காதது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை 2025 சந்திச்சிருப்பீங்க. ஆனால் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறுங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இருக்கும் இல்லைங்களா, அதில் கிரக நிலைகள், அதே மாதிரி கோச்சாரத்தில் இப்போ என்ன கிரக நிலை, அதே மாதிரி தசாபுத்தி, உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இது இந்த பலன்கள், பொதுவான பலன்கள் 80% கரெக்டாக தான் இருக்கும். உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய ராசிக்கு குரு பாக்கிய குருவாக இருக்கார் இல்லையா, இந்த ஜூன் மாதம் 2026க்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலே குரு உச்சமாகிறாரு. 6 10ல் உச்சமாகக்கூடியது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானம், அது என்னது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்திருக்காரு. அதாவது 4 5 சனி உங்கள் ராசிக்கு, அவர் நல்ல ராஜயோகத்தை கொடுப்பாரு. ராஜயோகம்னு என்னென்னா ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கும் ஒரு திரிகோண ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ராகு 5லையும் கேது 11லையும் இருக்குது. மற்ற கிரக நிலைகள் எல்லாமே மாதம் மாறிட்டு இருக்கும். மாத ராசி பலன்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ராசி அமைப்புப்படி இந்த 2026ல் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. பொதுவாகவே இந்த வருடம் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, நான் இப்போ இவ்வளோ நாளாக ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன், இந்த வருடம் நான் பிஸ்னஸ்க்கு ஆரம்பிக்கலாமா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற வருடம் தான். பாக்கிய குருவாகவும் இருக்கார், 2வது 10ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. இந்த டைமில் நீங்கள் தொழில் தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் தெரிஞ்ச தொழிலை தொடங்கணும். உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய, அதுவும் ஆர்வம், நல்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய, நீங்கள் முக்கியமாக தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதை பற்றியே கண்டுக்காமல் போயிடக்கூடாது, வேறு பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா கட்டாயம் வெற்றி பெற்ற முடியும். தொழிலில் நீங்கள் ஒரு நல்ல பெரிய ஆளாக வந்துட முடியும். நீங்கள் எதை நினச்சி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது நீங்கள் எதிர்பார்க்காத பலன்கள் எல்லாம், அதாவது நீங்கள் ஒரு பக்கம் 1 லட்ச ரூபா நமக்கு வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது 5 லட்சத்தை கொடுத்துரும். நீங்கள் நினைக்கிறத விட லாபம் 5 மடங்கு ஜாஸ்தியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு, அதாவது புது தொழில் தொடங்குறதுக்கு கடன் உங்களுக்கு கிடச்சிருங்க. ஏன்னா 6 தான் 10ல் உச்சமாக இருக்காரு. அதனால் கடன் கிடச்சிரும். சரி, நான் ஏற்கனவே கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, இந்த கடனை அடைச்சிட முடியுமான்னு கேட்டால், குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால் உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கட்டாயம் இந்த வருடம் சால்வ் ஆயிரும். அதனால் நீங்கள் கடனை பற்றி இனி கவலைப்பட தேவையே இல்லை. அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபம், அதே மாதிரி நல்ல வருமானம், நிரந்தர வருமானம்ங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை உங்களுக்கு பார்க்குறாரு குரு. அதனால் நல்ல வருமானம்ங்கிறத காட்டிலும் நிரந்தரமான வருமானத்தை குரு கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்துருவார். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் தான். இந்த உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். ஏன்னா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையை பெறுறாரு. அதுதான் ரொம்ப விசேஷம். சனிக்கு எப்பெல்லாம் குருவோடைய பார்வை இருக்கோ அதெல்லாம் பல ராஜ யோகங்களை செஞ்சிருவார். நீங்கள் விரும்பலானாலும் சரி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருப்பீங்க, அந்த விஷயம்லாம் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி பல சர்ப்ரைஸை கொடுக்க போகுது உங்களுக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் நல்ல ஒவ்வொரு நாளும்
வந்து முன்னேறிட்டே வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாடுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வேலைக்கு எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நிறைவேறும். அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இருக்கும், இங்கே போய் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு. உங்களுக்கு நீங்கள் ஆஃபர் லெட்டர் கண் முன்னாடியே வந்துடும். நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு போய் அட்டன் பண்ணணும். நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் உறுதியாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் டபுள் ட்ரிபிள் ப்ரொமோஷன்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொசிஷனை யாருனாலையும் தகர்க்கவே முடியாது. அந்தளவுக்கு உயர் அதிகாரிகள், அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கவங்களுடைய மேல் அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டி, ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன், உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸை பொசிஷனை சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஆச்சரியங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய நபர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், ஏன்னா வாக்கு ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. புத்தி கூர்மை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஞாபக திறன்கள் இதெல்லாமே இருக்கும். பாக்கிய குருவாக இருக்கிறனால உயர்கல்விக்கெலாம் இது சூப்பரான டைமு. இவ்வளோ நாளாக ஒரு அலட்சியத்தில் இருந்தால் கூட இந்த டைம் வந்து ஐயோ நமக்கு வந்து டைம் போயிடுச்சு, இனி நம்ம படித்தாதான் நம்மளுடைய லைஃப் வந்து க்ரோத் ஆகும், நம்ம ஒரு கெரியரில் போய் உட்காரணும்னா படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க. அதுக்கு நல்ல ரிசல்ட்டும் வரும். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட், அதாவது உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய பாதிப்போ ராகு கேது பாதிப்போ எந்த பாதிப்புமே இல்லை. அதனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தைகள் இருக்காங்களா, அவங்க மட்டும் பேரண்ட்ஸ் கண்ட்ரோலாக இருந்து பார்த்துக்கணும். குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது கிடையாது, ஆனாலும் வழி நடத்தணும். ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து வழி நடத்திட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய லெவலில் உயரத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் கவலையப்பட தேவையில்லை. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு, அதேமாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கட்டாயம் ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம். குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் பதவி ஸ்தானத்துக்கு என்ன செய்கிறாரு, குரு பார்வையிடுறாரு. பதவி ஸ்தான அதிபதியும் பார்வையிடுறாரு. அதுதான் ஒரு சூப்பரான விஷயம். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு குரு, 4ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. அதனால் வந்து சனியும் குருவோடைய வீட்டில் இருக்கார். அப்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நல்ல சின்சியராக படித்து எழுதுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சிவில் சர்வீஸில் ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. அந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஒரு இந்த பேங்கிங் எக்ஸாம், அது மாதிரி டெட் எக்ஸாம்ஸு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக இந்த 2026 உங்களுக்கு உண்டுங்க. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணுறீங்க. அதே மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது உங்களுக்கு. அதனால் இந்த வருடத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமாலய வெற்றி. இவ்வளோ வருடமாக பாடுபட்டதுக்கு இந்த வருடம் வந்து என்னென்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி, அதாவது 7ஆம் வீட்டுக்கு ராகு கேதுவோ சனியோ குருவோ பார்வை இல்லைங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் ராசி அமைப்புப்படி குருபலமும் கிடையாது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா 7ஆம் அதிபதியுடைய தசாவோ அல்லது புத்தியோ நடக்குது, அந்த புத்தி நாதனை குரு கோச்சாரத்தில் பார்க்குறாரு அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த வருடம் வந்து கிரக நிலைகள் அமைப்புப்படி பெருசாக திருமணம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. அதே மாதிரி சந்தான பிராப்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லைங்க. இப்போது வந்து வருடம் பிறக்கும்போது ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு 6 மாத காலத்துக்கு மட்டும் குரு பார்வை இருக்குது, அதுக்கப்புறம் குரு பார்வை கிடையாது. ஸோ அதே 5 குடையவர் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கனால ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குழந்தை பிறக்குமானா கட்டாயம் பிறக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. ரொம்ப வருடமாக கல்யாணம் ஆகிட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு அப்படின்னா இந்த வருடம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா குழந்தை பேர் ஆகிறதுக்கு உண்டான சந்தான பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு, துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாளாக என்னென்னலாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். ஆசை அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறக்கூடியது. புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க, அதில் க்ரோத் ஆகுங்க, நல்ல இன்கம் சம்பாதிங்க, நிறைய காசு பணம்லாம் வரும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க, நிறைய தொழில் ஆரம்பிக்கலாம். குட்டி குட்டியாக வந்து வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்கனாலும் அங்கேயும் உங்களுடைய
விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னைஸை கொடுத்துரும். கட்டாயம் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரு. நிறைய நன்மைகள் இருக்குது. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி வரும். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து பெண்களுக்கு, துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால் என்னென்னா சண்டை சச்சரவுகளில், வாக்குவாதங்களில் ஈடுபாடு பண்ணாதீங்க. வாக்குவாதங்களில் வந்து தவிர்க்கிறது நல்லது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. அதனால் வந்து என்னென்னா 5ஆம் இடத்து ராகு என்னென்னா மனதுக்கு, அதாவது உங்கள் குடும்பத்தில் சண்டை போடும்போது வெளிநபர்கள் கிட்ட வந்து பேசாதீங்க. அது வந்து வேறு விஷயங்களை போய் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் பிளாக்மெயில் பண்ணப்படலாம், அல்லது மன உளைச்சல், உங்களோட எந்த விஷயத்துக்காக நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட போய் ஷேர் பண்ணீங்களோ அதுவே அதை விட டபுள் கொடுமையை அனுபவிக்கிற மாதிரிலாம் வந்துடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இந்த 5ல் இருக்கக்கூடிய ராகும் 11ல் இருக்கக்கூடிய கேதுவும் வந்து பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் நல்லது. மீதி எல்லா விஷயங்களையும் கை வச்சிரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ண முடியல அப்படின்னா அது தப்பு. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே துளாராசிக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து சனி, அவரை வந்து குருவும் பார்த்து 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கி அது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாக 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கை உறுதியாக இருக்குது. அதனால் இந்த டைமை பிளான் பண்ணிக்கோங்க. 6ஆம் இடம்ங்கிறதுனால அதுக்கு உண்டான லோன் கிடைக்கும். கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய வருமானத்தில் 100 ரூபா உங்களுடைய சம்பளமாக இருந்துச்சுன்னா 30 ரூபா லோன் போடுங்க. அதில் தப்பு கிடையாது. 100 ரூபா வந்து சம்பளம் 50 ரூபா லோன் போட்டிங்கன்னா அது தப்பு தான். ஸோ உங்களுடைய வருமானத்தில் 30%க்கு மேலே உங்களுடைய கடன் இருக்கவே கூடாது. இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய 6 குடையவர் யாருன்னா குரு. உங்கள் ராசிக்கு 6 குடையவர் அவர் வந்து 10ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. ஸோ கைமீறி போகும்போது அது வந்து என்னென்னா, அதனால் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பொதுவான பலன்கள். எப்போவுமே நான் சொல்கிறது, இந்த வருடத்துக்காக நான் சொல்லலை. பொதுவாக துலா ராசிக்கு 6 குடையவர் யார் அப்படின்னா குருவாக வராரு. அந்த குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. இதனால என்னன்னா கர்மமா போயிடும். அதாவது கடன், 6ஆம் இடம்ங்கிறது கடன். 6 கூடிய குரு உங்களுக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அதனால உச்சமாகும் போது என்னன்னா தொழில் ரீதியாவோ சரி, சொத்து சேர்க்கையினாலும் சரி, எதுனாலும் சரிங்க, நீங்க கடன் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 30%க்கு மேல கடன் வாங்காதீங்க. இது என்னுடைய ஒப்பீனியனுங்க. உங்களோட ஜாதகத்தில் கடன் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கு உண்டான பரிகாரங்களை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் 7ஆம் இடத்துக்கு எந்த கிரகத்தோடைய பார்வையும் கிடையாது. அதனால் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள்லாம் வராது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்யோன்யங்கள் கூடும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அது இவ்வளோ நாளாக வந்து ஒரு கேஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதில் வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கும், உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கும் அமைப்புகள் நிறையா இருக்குது. முக்கியமாக குருவோடைய அனுகிரகம் இருக்கனால, உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல குரு பாக்கியம் இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு ஃபேவராக மாறுறது. அதே மாதிரி சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கிற மாதிரி, சில விஷயங்களை பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்கிற மாதிரி, சில விஷயங்கள் சட்டப்படி அமைக்கிற மாதிரி, இந்த மாதிரி வந்து மாறி மாறி உங்களுக்கு நடக்கும். அதனால் நிறைய நன்மைகள் தான் இருக்குது. எது உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி உடனே முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கணும். எல்லா விஷயமும் நல்ல விஷயம்தான். ஆனால் இதே விஷயங்கள் என்னென்னா 6ஆம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு. ஸோ சனியும் செவ்வாயும் அந்த இடத்துல சேரக்கூடிய காலகட்டம். அது எப்போனா மார்ச் கடைசியில இருந்து மே மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது கோச்சாரத்தில். அந்த டைமில் ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 6ஆம் இடம்ங்கிறது என்ன? மருத்துவ செலவு. நமக்கு உடல் உபாதைகள் வந்து இருக்குது அப்படின்னா துளாராசி கிட்ட இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன அப்படின்னா அவங்க ஹெல்த்து கான்சியஸாகவே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அப்புறம் கணவர் வந்து பிஸியாக இருக்கார், அப்புறம் பார்த்துக்கலான்ருவாங்க. ஆண்களாக இருந்தால் பிஸ்னஸ் உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிடுவாங்க. இது எதுக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து மருத்துவ செலவு உறுதியாக
இருக்குது. ஆரம்பத்துலேயேனா 1500 போயிடும், இல்லை அப்படின்னா அது பெரிய சர்ஜரி கண்டத்தை கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக 5ஆம் இடத்துல செவ்வாயும் ராகும் சேரப்போது. அந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உங்கள் மனசை குத்தி கிழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். காதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு சின்ன பார்ட்டு, அதை தாண்டி மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் வந்து விபரீத முடிவுகள் எடுக்கக்கூடாது. காதல் ரீதியாக மனக்கசப்பை தாண்டி வரக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த தடவை உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் காதல் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல்லா சாதிக்க முடியும், நிறைய காசு பணத்தை சம்பாதிக்க முடியுங்கிற விஷயங்கள் மனதுக்குள்ளே உங்களுக்கு வந்துருச்சுனாலே எல்லா விஷயத்தையும் கிராஸ் பண்ணி வந்துடுவீங்க. முக்கியமாக வந்து பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கும், இழுபறிகள் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுடைய தலையீடுகள் இருக்கும். ஸோ அதனால் அமைதியாக பேசி உங்களுக்கு சட்டப்படியோ அல்லது வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாவோ அல்லது ஒரு பஞ்சாயத்து மூலியமாவோ இதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் பண்ணுங்கள். வெட்டிய ஈகோ பார்க்காதீங்க. துளாராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சனி வந்து உச்சமாகுது, சூரியன் வந்து நீச்சமாயிருதா இந்த உங்களுடைய ராசியில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தேவையில்லாத எதுக்கு ஈகோ பார்க்கணுமோ அதுக்கு ஈகோ பார்க்க மாட்டீங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு ஈகோ பார்க்காதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளும் சரிங்க, ஃபேவரும் சரி, அந்த ஈகோ வெட்டியாக ஈகோ பார்க்கறதுனால அது இதாயிரும், உங்களுக்கு மிஸ் ஆயிரும். அதனால் இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. பொதுவாகவே அரசாங்க உத்தியோகத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி உச்சம், குரு பார்க்குது, பதவி ஸ்தானம், உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவாங்க, அவங்க ஒரு ஃபேவர் செய்வாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்படின்னா, நீங்கள் லிஸ்ட்டில் ஒரு 4ஆவது இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறவர் இறந்து போகிறாரு, 2ஆம் இடத்துல இருக்கவர் மெடிக்கல் லீவில் போயிடுவார், 3ஆம் இடத்துல இருக்கவங்க மேலே ஏதாவது ஒரு சின்ன அலிகேஷன் வந்துடும். அந்த 4ஆவது இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிரும். இதுதான் ராஜயோகம் சொல்லக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு பதவி ஸ்தான அதிபதி சனி அவர் 6ஆம் இடத்துல போய் சர்வீஸை குறிக்கக்கூடிய இடம் 6, அந்த இடத்துல போயிட்டு குருவோடைய அனுகிரகம், உச்சம் பெற்ற குருவோடைய பார்வையில் வராரு. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நிறைய நன்மைகள் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. திடீர்னு ஒரு நம்பவே முடியாது, ஆஹா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, துளாராசியில் கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த வருஷம் சாதிக்க முடியலன்னா வேற எந்த வருஷமும் சாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்கு. குருவும் உச்சபலம், அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது. இது வந்து ரொம்ப அபூர்வமான கிரக சேர்க்கை தான் ராகு கேதுக்கு இருக்கக்கூடியது. இனி அடுத்தது 18 வருஷம் ஆகி போயிடும் இதே பொசிஷனுக்கு வர்றதுக்கு. ஏன்னா 5ஆம் இடமும் சரி 11ஆம் இடமும் சரி கலைத்துறைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராகு கேதுக்கள் அங்கே வரும்போது மற்ற விஷயங்களுக்கு ராகு கேது சப்போர்ட் பண்ணாது, கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். அதனால் இந்த டைமில் கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். ஒரே நைட்டில் இந்த வைரல் ஆகக்கூடியது, இந்த மாதிரி பாராட்டுகள் விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் தேடி வரும், காசு பணம் சம்பாதிக்க முடியுங்க. அதே மாதிரி வந்து இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடு வாங்கணும், வீடு இது பண்ணுறது, கமிஷன் சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் யோகங்கள் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நல்ல பதவி ஸ்தானம்ங்கும் போது ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு. சனி 6ஆம் இடத்துல இருக்கார், குருவுடைய பார்வை அதுக்கு அனுகிரகம் இருக்கனால அரசியல்வாதிகள் வந்து நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மக்களிடையே ஒரு அங்கீகாரம் பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் செல்வாக்கு கை கூடுங்க. இந்த துளாராசிக்காரங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தான் பெற போகிறீங்க. உங்களுக்கு பரிகாரங்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நான் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பொதுவாகவே துளாராசிக்கு பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்குங்க, மிகப்பெரிய லெவலில் உயர்வு. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது மருத்துவ செலவு, ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்கள் ஏற்படுறதும், 10ஆம் இடத்துல 6 குடையவர் குரு உச்சமாகிறதுனால ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அதனால் தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்மஸ்தானம் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்குது. எப்போவுமே பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் மருத்துவ செலவோ அல்லது ஒரு சிறு கண்டங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகிறதுனால தான் நீங்கள் துளாராசிக்காரங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா துளாராசிக்கு அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே சரி
நிலையாக சமமாக பார்க்கக்கூடியது அந்த அமைப்பு உங்ககிட்ட இருக்குது. அதையே கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த வருடம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இமாலய வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது. இமாலய வெற்றி பொதுவாகவே நிறைய நன்மைகளும் நல்ல பலன்களும் தான் உங்களுக்கு இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வராமல் இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நம்மளுக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் எண்ணெய் போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸு, அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல் கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்தில் மழை பெய்யறதும் அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். துலா ராசி துலா லக்னத்திற்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன், தூள் பறக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா துலாமுக்கு நிறைய 8ல் குரு அமர்ந்து நிறைய கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் நிறைய கொடுத்துட்டாரு. நிறைய கடன் பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை. ஏன்னா குரு அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டார். ஏன்னா இவங்களுக்கு ஒரு நன்மை செய்யாத கிரகம்னாலும் அவர் 8ல் மறைந்தது கொஞ்சம் நல்லதுனாலும் ஒரு தசாபுதிலாம் ஒரு சனி ராகு கேதுலாம் ஒரு உச்சமாகி போகுது. பெரும்பாலும் ராகு கேது தசாபுதிகள், சந்திரன் புதன் தசாபுதிகள் கடந்தவர்கள் ரொம்ப கஷ்டத்தை எதிர்கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் 26 உங்களுக்கான வருட ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும். பாக்கியங்கள் நிச்சயம் உண்டு. உங்களுக்கு நல்ல முகப்புலிவு, தேகப்புலிவு, ஆத்ம புலிவு இதெல்லாம் கொடுத்துருவார். இது வரைக்கும் ஒரு மன நிறைவு எப்போ கிடைக்கும்? நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகும்போது தான். அது இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்ல தொழில் இல்லையா? தொழில் உண்டு. வேலையை விட்டுட்டிங்களா? வேலை கிடைப்பது. உங்கள் படிப்புக்கேற்ற வேலை, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு. பிஸ்னஸில் நல்ல ஏர்னிங்ஸ் வருவது. ஒரு சின்ன முதலீடு போட்டாலும் அதில்
நிறைய லாபங்களை காணுவது, நல்ல பேர்ப்புகள் அங்கீகாரம், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்ஸு அவார்ட்ஸ் கிடைப்பது, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெண்களுக்கு நல்ல வந்து ஒரு லைஃப் லைட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏற்கனவே வந்து சுவாதி வந்து ரொம்ப வந்து ஒரு பெருமை பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு புராணங்களே இருக்குது. எப்போ பார் வந்து முத்துவே வந்து என்னுடைய ராசியில் தான் பிறக்குதுன்னு சொல்கிறதுனால ரோகிணி அழுதுட்டு போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லும், எப்போ பார் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா சுவாதி அப்படின்னோடனே அவர் சொல்லுவார், கவலையப்படாத நான் உன் நட்சத்திரத்தில் பிறந்துறேன்னு. அப்படி வந்து இப்போ பெருமையை வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்பு, ஏன்னா குடும்பத்தை வந்து நல்லா மேம்படுத்தி செல்லக்கூடிய பெண்கள் நீங்கள், குடும்பத்துக்காக எப்போவும் ஏர்னிங்ஸ் கையில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், நல்ல வந்து ஒரு பெரிய பொருளாதாரம் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். நல்ல வந்து ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களேருந்து, ஒரு வாக்காளர் தொழில் செய்பவர்களேருந்து, நீதித்துறை ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாக்காளர் தொழில் செய்பவர்கள், இந்த சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இது கிடைப்பது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடலில் எதிர்ப்பு சக்தி தேவை. ஏன்னா சனி உச்சமாகக்கூடிய ராசி இப்போ 6ஆம் இடம்ன்ற இடத்துல இருக்கிறாரு. அதனால் வந்து கழிவுகள் வெளியேறுவது, நல்ல டைஜஷன் ஆவதம் பார்க்குவது, ஜாயின்ஸை வந்து சரியாக வைத்துக்கொள்வது, எப்போவும் வந்து சஷ்டி கவசம் கேட்பது, அதெல்லாம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும். என்னம்மா ஆச்சரியமாக இருக்கீங்களா? ஆமாம். அதே போல் முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது, நம்மளுடைய அத்திப்பழம் ஜூஸ் சாப்பிடும்போதெல்லாம் உங்களுடைய ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்போவும் வந்து வியாழன், செவ்வாய், ஞாயிறு இந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து முருகருடைய வழிபாடு செய்வது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல்மாறல், சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப அவசியம். எப்போவுமே லைஃப் லாங் அது பண்ணும்பொழுதும், நிறைய வந்து உங்கள் எடைக்கடை திருச்செந்தூரில் தானம் கொடுக்கும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான விஷயங்களை வந்து கண்கூடாக காணலாம். பெண்களுக்கு நல்ல மனதுக்கு பிடித்த வாழ்க்கை, நல்லா வந்து ஒரு காதல்லாம் கை கூடுறது, ஆடை ஆபரண சேர்க்கையிலிருந்து, குழந்தை பாக்கியத்திலிருந்து, மாணவர்களுக்கு நல்ல கல்வியிலிருந்து, நல்ல வந்து ஒரு மேன்மை, நல்ல ஒரு வெளியூர் படிப்பிலேருந்து, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நல்லா வந்து கிளியர் பண்ணி கவர்மெண்ட் கோட்டாலேயே சீட்டு கிடைக்கிறதுலேருந்து, வயதானவர்கள் ஒரு 60 வயது இருக்கீங்கன்னா துள்ளி ஒரு திரிய போகிறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை செய்வது, உங்களை சாதனைப்படுவது, அச்சீவ்மெண்ட் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். வழக்கு வியாஜ்யங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதுன்னு. துலாமிற்கு எல்லாமே அதிரடியாக தெரியாக வந்து களமிறங்கி பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. துலாம் இந்த வருடம் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் சங்கடஹர கணபதியே நமக. இதை சொல்ல 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 உங்களுக்கு உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்துடும். சங்கடஹர சதுர்த்தியை வந்து பின்பற்றக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கண்திருஷ்டி, போட்டி, பொறாமை, தொழில் மேன்மை, அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள், உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் எதெல்லாம் உங்களை விட்டு நீங்கணுன்றீங்களோ அதெல்லாம் நீங்குவதற்கு இந்த சங்கடஹர சதுர்த்தியில் ஓம் சங்கடஹர கணபதியே நமக அப்படின்னு தினமும் சொல்லும்பொழுது, சதுர்த்தி தினத்திலும் சொல்லும்பொழுது, வளர்ப்பிறை சதுர்த்தியில் தேங்காய் எண்ணெயில் 3 தீபம் ஏற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம், குழந்தை பேர், பொருளாதார மேன்மை, நல்ல விஷயங்களுக்கு போடுங்க. தேய்பிறை சங்கட சதுர்த்தியில் நீங்கள் வழிபடும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் உடைத்து கொடுத்துரும். இந்த மந்திரத்தை ஓம் சங்கடஹர கணபதியே நமக என்ற மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் கமெண்ட் செய்பவர்களுக்கு இப்பொழுதிலிருந்தே உங்கள் வாழ்வில் வெற்றி பயணம் துவக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வழிபடக்கூடிய அம்பாள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய திருமலை காளியை வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு வெள்ளிக்கிழமையோ, திங்கக்கிழமையோ, ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் வந்து இந்த அம்பாளை வழிபடுறது, இல்லை அந்த அம்பாள் படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து 3 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது, லலிதா சிறுசதி, லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா அஷ்டநாமாவளி அப்படி இருக்குது, இல்லை சப்த நாமாவளி, லலிதா சப்த நாமாவளியை சொல்லும்பொழுது நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் காணும். அப்போ துலாமிற்கு நல்ல தொழில், படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய, அதாவது பணம் வந்தால் பொருள் வராது, பொருள் வந்தால் பணம் வராது அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து இப்போ உறவுகளை தரப்போதா, பொருளை தரப்போதா, இப்போ எல்லாமே கொடுக்க போகுது. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து உறவுகளையும், திருமணத்தையும், சுபகாரியங்களையும், வீடு வண்டி வாகன யோகம்லாம் கொடுத்து செய்யப்படுவதும், பிற்பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுக்கும். அந்த தொழிலை வேலை பலு இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். எல்லா விதமான நல்ல காரியங்களையும் துவக்கத்தையும் செய்து கொள்வது நீங்கள் வந்து ஒரு நவம்பருக்குள்ளே கடகடகடன்னு முடித்து கொள்ள வேண்டியது ரொம்ப சிறப்பு. துலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இடைவிடாது பின்பற்றும் பொழுது வெற்றியின் படிகளில் துலாம் ராசிக்கு நீங்கள் பிறந்த கிழமையில் ஒரு அன்னதானம் கொடுக்கும் பொழுது அதில் வந்து எலுமிச்சங்க ஊறுகாய், ஒரு இனிப்பு, 11 ரூபா சில்லறை, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் உங்கள் கர்ம வினைகள் அப்படியே குறைந்து முழுமையான பலன்களை பாக்கிய குரு உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஏற்படும். துலா ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உலக அன்பர்களுக்கும் அடியே
அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மள ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம், வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும். வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழப்போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன். கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் எடுத்துக்கினா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும். சரிங்களா? ஆட்சியில் இருக்கிற சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கங்களும் 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எத்தகைய பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். கடந்த சில வருடங்களாக மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த 2026 அமைப்போற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1க்கும் 8க்கும் அதிபதி சுக்கிர பகவான் 3ல் இருக்கிறார். அப்போ
அப்போ அவர் பார்த்தீங்கன்னா யார் கூட சூரியனோட இருக்கிறார், உங்களோட 11ஆம் அதிபதியோடு இருக்கிறார். அப்போ உங்களோட தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசாங்க உதவியுடன், அரசாங்க அலுவலர்களின் உதவியுடன், இல்லை உங்களோட அண்ணன் அக்கா முதியவர்கள் மூத்தவர்கள் அவர்களோட உதவியோடு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்பட்டு உங்கள் வாழ்வில் பொன்னான காலமாக மாறக்கூடிய காலமாக இந்த 2026 அமைய போகுதுன்னு சொல்லலாம். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளாவே குழந்தை பிறப்புக்காக காத்து கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குழந்தை பிறப்புக்காக மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலாம் ராசியின் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறார். அப்போ மருத்துவ உதவியோடு ஆண்டின் பிற்பகுதியில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதனால் துலாம் ராசி அன்பர்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்க போது ரொம்ப மகிழ்ச்சியோடு காத்துட்ருங்க. துலாம் ராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு சிறிது காலமாக தடைப்பட்டிருக்கும். அந்த குலதெய்வ வழிபாடை தொடர ஆரம்பிங்கள். குலதெய்வத்துக்கு போய் குடும்பத்தோடு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு உங்களோட வழிமுறை என்னவோ அந்த வழிபாடு செய்து குலதெய்வத்தை வழிபடுங்கள். ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஆன்லைனில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் லாஸ் காத்துட்டே இருக்குது, அதில் நஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார். அதில் நிறைய எண்ணங்கள் தோணும் மனசில், இதில் போட்டால் 2ஆக வரும், அதில் போட்டால் 3ஆக வரும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க 10 மடங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப மிகவும் கவனம் தேவை. இந்த 2026 நீங்கள் லேண்டாக வாங்குறீங்கன்னா ஓகே, அப்போயும் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணணும். ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில். மேலும் பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லை படிப்பு சார்ந்த விஷயங்கள் 2க்கும் 7க்கும் அதிபதி 3ல் இருக்கிறார். ஸோ புதிய முயற்சிகள், மெடிசன் சார்ந்த படிப்புகள், இல்லைனா வருவாய்த்துறை சார்ந்த ஒரு படிப்புகள், சரிங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது தங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலாம் கூட அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதி 3ல் இருக்கிறார். ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ரேட்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கான ஜாப் கிடைக்கிறதான வாய்ப்புகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 26 காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 3க்கும் 6க்கும் அதிபதியான குரு பகவான் துலாத்திற்கு 9ல் இருக்கிறார் வருடத்தின் முதல் பகுதியில். அப்போ புதிய முயற்சிகள் சிறிய பிரச்சனைகளோடு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே துலாம் ராசி அன்பர்கள் வருடத்தின் முதற் பகுதியில் இந்த விஷயத்தில் கையாளுறது மிக முக்கியம். ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் சொல்லுவாங்க. அதில் டைம் இருக்கும் போது இந்த விஷயத்தில் முடிச்சிடணும். இதை விட்டுட்டு வருடத்தின் 2ஆம் பகுதி போகும்போது ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசிக்கு. ஏன்னா குரு பயிற்சி இருக்குது ஜூன் மந்தில். அப்போ பார்த்தீங்கன்னா மிதுனில் இருக்க குரு பகவான் கடகத்துக்கு டிராவல் ஆகிறார். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவரோட முயற்சியே ஒரு பிரச்சனையை கொடுக்கறதா ஆகிடும், முயற்சி ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் துலாம் ராசி அன்பர்கள் வருடத்தின் முதற் பகுதியில் என்னென்ன விஷயமும் பண்ணணுமோ, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ எல்லாமே முடிச்சிருங்க. அது ஒரு சக்ஸஸான ஒரு ரேட்டிங் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் 2க்கும் 7க்கும் அதிபதி, குடும்ப ஒற்றுமை, வருமானம், ஸோ கூட்டு தொழில் செய்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா முதற் பகுதி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே இருக்குன்னு சொல்லலாம் 2026. ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ புதிய கான்ட்ராக்ட் இதெல்லாம் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 2க்கும் 7க்கும் அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரு, 3ல் இருக்கிறதுனால தானாகவே கான்ட்ராக்டுக்காக வருவாங்க, உங்களோட சைன் பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி 9க்கும் 12க்கும் அதிபதி புத பகவான் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னா 3ல் இருக்கிறார். அப்போ தந்தை மூலமாக ஒரு செலவு, சரிங்களா, தந்தையின் ஒரு செயலின் மூலமாக ஒரு செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சொல்லலாம். இந்த வருடத்தில் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரும்பொழுது சிவன் கோயிலுக்கோ முருகர் கோயிலுக்கு, சரிங்களா, ஸோ இந்த கோவில்களுக்கு செல்லும் பொழுது தங்களுக்கு மன மகிழ்ச்சி மன நிறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கே காணக்கூடிய உதவி தேவைப்படுவோருக்கு, யாசகம் கேட்பவருக்கு தவறாமல் உதவி செய்யுங்கள். யாரையும் துன்புறுத்தக்கூடாது, இது முக்கியமான விஷயம். ஏதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிகள் பன்மடங்காக திரும்பி வரக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷனே அதுதான். ஸோ இந்த 2026 துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்யுங்க, ஊனமுற்றோர் முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க.
இது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசியின் அதிபதி பார்த்தீங்கன்னா 3ல் இருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் 10ஆம் அதிபதி சந்திர பகவான் உச்சத்தில் இருக்கிறார். ஸோ ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்துல இவர் இருப்பார். இவர்கிட்ட தான் ஒரு பிரச்சனைலாம் வருவாங்க. இவர் அளவுக்கு ஒரு குரு மாதிரி கூட இருப்பார். சரிங்களா? இவர்கிட்ட போனால் பிரச்சனை தீர்ந்துரும்பா. இவர் ஒரு டாக்டராக தான் இவர் கைராசன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வக்கீலாக இருந்தால் இவர்கிட்ட போனாலே அந்த கேஸ் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக தராசு துலாம்னாலே அத்தகைய திறமைக்குரியவர், சிறப்புக்குரியவர் துலாம் ராசி அன்பர்கள். இவர் தொழில் எப்படி அமையும்? தொழில் மிக சிறப்பான உச்சத்தை அடையக்கூடிய காலகட்டம் இந்த 2026ன்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் அதிபதி 3ல் இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு தொழிலை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் கடந்து வாணிபம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க, இல்லை வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு தாராளமாக செய்யலாம் சொல்லலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப அபரிவிதமான ஒரு லாபத்தை அள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். கட்டிட வேலைகள் செய்வதற்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, கம்யூனிகேஷன் ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களும் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 விளங்க போகிறது. ஆக மொத்தத்தில் 2026 துலாம் ராசிக்கு தராசை போல் ஈக்குவலான பலனை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். இதில் நெகட்டிவ் எதுனா இருக்குதா துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியும் சுக்கிர பகவான் தான், அவரும் 3ல் தான் இருக்கிறார். அப்போது பிரச்சனைகள் எங்கே இருக்குன்னா 3ல் உங்களோட முயற்சியில் இருக்கும். நீங்கள் முயற்சி முதல்ல செய்யணும். அதை ப்ராப்பராக இதெல்லாம் செய்யலாமான்னு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிவிட்டு ரீசெக் பண்ணிவிட்டு பண்ணும்பொழுது அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற அடியனின் வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு
மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர அனலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தாலேயானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அதை தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது,
அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, அந்த தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில். ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம். என்ன முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதற்கு பிறகு 6ஆம் இடம் போகிறார். மிகப்பெரிய ஏற்றமான காலம் உங்களுக்கு. அதாவது மறைந்த இடங்களில் அசுபர்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா, புதிய தொழில் உண்டாகும், தொழிலில் மாறுதல்கள் உண்டாகும், புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, பழைய கடன்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அதை தவிர உங்களுடைய அடிமை தொழிலை பற்றி சொல்லுவோம். இது எல்லாமே புதுசாக அமையும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கீங்க, ஒரு பெரிய அளவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஜூனியர் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது கடன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பழைய கடன்களும் பழைய கடன்கள் முற்றிலும் நீங்கி புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சனி பகவான் போகிறார். இந்த வருஷம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். மிகவும் ஏற்றமான காலம். ஒரு 2.5-3 வருஷத்துக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறுவீங்க. அனாயாசமாக போட்டிகளில் எல்லா விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மே மாதத்துக்கு
மாதத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னா 2026 மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ல் வர்றார். 10ல் வராரு சார், என்ன சார் இது துலா ராசிக்காரர்களுக்கு 10ல் குரு வருது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அவர் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு மறைந்த வீட்டுக்கு அதிபதி, 3 6க்கு உண்டான அதிபதி. அவர் 10ல் போய் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் வராது. என்ன மாற்றம் வரும் அப்படின்னா உங்களுக்கு புதிய தொழில் அமையும். தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய அதாவது எதிர்பாலினத்தவருக்கு சற்று பின்னடைவு, உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டம். அதாவது மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து 26 மேக்கு மாறுறார். ஜூன் மாதத்துலேருந்து வச்சுக்கோங்க, ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரலாம் ஒரு 4-5 மாதத்துக்கு ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கணும். எதிர்பாலினத்தவனுடைய உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும். மருத்துவர்களை ஆலோசிக்கணும். மருத்துவர்கள்ட்ட போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா சரியான மருந்துகளை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உடற்பயிற்சி ரொம்பவுமே முக்கியம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா மேஜர்லி வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துல போகிறதுனால சற்று அதாவது கடன்கள் எதுவாக இருந்தாலும் அது சுப கடன்களாகவும் இருக்கும். ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறது. இந்த வருஷம் பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-5 மாதத்துக்கு இருக்கார். அதுக்கப்புறம் 5-6 மாதத்துக்கு இருக்கார். ஜனவரியிலேருந்து மே 20 தேதி 26 தேதி வரலும் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் பார்த்தோன்னா அக்டோபர் 20 தேதி ஒரு 4-5 மாதத்துக்கு மட்டும்தான் 10ஆம் இடம் போகிறார். அந்த 5 மாதத்தில் சற்று பிரச்சனைகள் தொழிலில் வரும். தொழில் செய்யக்கூடிய தொழிலில் வரும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. அந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் டெசிஷன்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபத்தில் வந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் நின்னாரே ஆனால் அமோகமான கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஒரு பெரிய பொற்காலமாக இருக்க போகிறது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சரி பகவான் மாற்றம் மார்ச் மாதம் வர்றதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். போட்டிகளில் வெற்றி அடைகிறதுனால உங்களுக்கு பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். படிப்பு விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பழைய கடன்கள் அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர வந்து பார்த்தலையானால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குருவின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவருக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் 2026 11ஆம் மாதத்துக்கு மேலே ராகு மாறும் பொழுது தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து கேது பகவான் போகும்போது தந்தையின் உடல் நலத்திலையும் தந்தையினுடைய சொத்துக்கள்லையும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார் 10ஆம் மாதத்துக்கு அப்புறம். அது ஒரு பெரிய ஏற்றம். இந்த வருஷம் பார்த்தாலேயான நிஜமான பொற்காலம்னு சொல்ல போனால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மொச்சை தானம் கொடுங்க. அது தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் ஒரு தரமாவது விசிட் பண்ணிட்டு வாங்க. அது சுக்கரஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, தாயாரை சேவிச்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா மொச்சை தானம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி தாயாருக்கு உங்களால் முடிஞ்சது குங்குமார்ச்சனை பண்ணிவிட்டு அதை தவிர வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பொற்காலமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 2026. உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்குது. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்திங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது,
இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது. அதனால என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஹியூமினிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு காட்டிலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான். ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டையை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை ஒவ்வொரு ராசியை போவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலா ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலா ராசிக்கு இந்த 2026 இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க, எந்த விஷயங்களெல்லாம் வந்து சரி செய்துக்கணும்.
இப்போ நன்மையை பெறணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணணும் இல்லையா, எங்கே எப்படி சரி பண்ணணும், மேலும் எந்த இடத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மிக ஒரு சிறப்பான ஆண்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ 3ஆம் இடம் என்பது என்னன்னாக்கா உங்களுடைய முயற்சி, வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் வெற்றி அடைய போகிறீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. வெளிநாடு போகிறதுக்கு வெளியூர் பயணங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகும். அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் வெளிநாடு பயணங்களும் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்லேஷன் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் பயணம் எப்போ வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லி நிறைய ஐடி துறையில் இருக்கிறவங்களாம் எதிர்பார்ப்பு, அவங்களுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாக போகுது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அரசு சார்ந்த விஷயத்துலேருந்து ஏதாவது ஒரு கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கால துலா ராசிக்காரங்க அரசியலில் நின்னாங்கன்னா, ஒரு எம்எல்ஏவோ கவுன்சிலோ ஏதோ நின்னா கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயோட தன்மை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஆல்ரெடி அவர் சரி பண்ணிட்டார், இப்போ மேலும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ என்னன்னாக்கா அந்த நோயின் தாக்கத்திலேருந்து நீங்கள் முழுமையாக வெளிவர போகிறீங்க. அறக்குறையாக இருந்த நோய் இப்போ முழுமையாக குணமாக போகிறது. ஸோ அப்போ இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்த வயசானதுக்கு உங்களுக்கு என்னடா இது மருந்து எப்படா நிறுத்த போகிறோன்னுங்களுக்குலாம் ஒரு ஹாப்பி நியூஸ் இது. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் ஒரு தடைகள், ஒரு கடன் பிரச்சனைலாம் ஏற்பட்டும். அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி இப்போது இன்னொரு வீடு வாங்கலாமான்ற ஒரு எண்ணம் கூட வரும். புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாக போகுது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த ஹவுசிங் லோன் கிடைக்காம திணறிட்டு இருப்பாங்க. வீடு வாங்குறது என்னடா இது கடன் கிடைக்கல, கடன் கிடைச்சா அந்த வீடு எப்படியா வாங்கிக்கலாம். இவங்களுக்கு எல்லாமே என்னென்னாக்கா வீடு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கடனில் இந்த தடைகள் நீங்கும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகும். ஏன்னா கடற்கால சிபில் ஸ்கோரால் நிறைய பேருக்கு லோன் வந்து கம்மியாக அப்ரூவல் ஆகி நிறைய சிக்கல்கள் சந்திச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஏறப்போகுது. அதே போல் எனக்கு வருமானம் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையில் இருக்க போகுது. நீங்கள் எடுத்த முயற்சிகள் வழியாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வருமானத்துக்காக எடுத்த முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி போட்டித் தேர்வு, நிறைய பேர் இந்த கால டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களே, இவங்க எல்லாமே நிறைய பேர் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிறைய எம்பிபிஎஸ் படிக்கலாமா, தொழிற்கல்வி எந்த இடத்துல நீங்கள் போனீங்களாலும் சரி இந்த ஆண்டு துலா ராசிக்காரர்கள் நினைத்த இடத்துல சீட்டு கிடைக்கும். எந்த காலேஜில் நீங்கள் ஒன்றாலும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஸ்கோருன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நான் 500 மார்க் எழுதியிருக்கிறேன், ஒரு 480 எதிர்பார்க்குறேன்னா 480 வரும் கரெக்டாக. ஒரு 5 மார்க் முன்ன பின்ன இருக்குமே தவிர ஆல்மோஸ்ட் வந்துடும். இல்லை நீங்கள் 700க்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக 700 மார்க்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரியான அபரிவிதமான நன்மைகளை இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஒரு என்னென்னாக்கா குறிப்பாக அவங்க நண்பர்கள் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா, ஸோ அந்த நண்பர்களோட பயணம் போகுது. நண்பர்களுடன் ஒரு வெளிநாடு பயணங்கள், சும்மா நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் சார், சும்மா ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகணுன்னு இருக்கிறேன். நிறைய பேர் மனசில் இருக்கும் வெளிநாடு போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒரு ட்ராவல் ட்ரிப்பாவது போகணும். இந்த மாதிரியான இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயம் தொட்டது எல்லாமே தொடங்க போகுது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய வழிபாடு செய்வாங்க. புதிய குரு வழிபாடு, நிறைய பேர் குருவை வணங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். குரு வழிபாடு செய்வாங்க, இல்லை புதிய தெய்வ வழிபாடு செய்வாங்க. நிறைய பேர் என்னக்கா அந்த மந்திர உச்சாரணம் பண்ணி தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாக போகுது. இல்லை ஆல்ரெடி அதுக்கான தொடக்கம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அதுக்கான தொடக்கம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்க. அதோடைய பலன் இப்போ கிடைக்கும்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ ஏற்கனவே தொடங்கியவங்களுக்கு இப்போ பலன் கிடைக்கும், இப்போ தொடங்குறவங்களுக்கும் பலன் இப்போயே கிடைக்கும். ஸோ
ஸோ அதனால் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய போகுது. எல்லாம் நல்லா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் இல்லையா? இப்போ என்ன தான் கார் வந்து ஏர்பேக் வச்சதாலும் நம்ம சீட் பெல்ட்டு போடணுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அதே போல் தான் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயத்தில், ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது நீங்கள் ஒரு சிறிய விபத்தை பார்க்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு பைக்கில் லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயோ ஒன்று போகிறீங்க, காடு மலை, நான் வந்து ஒரு என்ன சொல்லுவேன், இந்த ஃபாரஸ்ட் ரைடை ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்கேயோ ஒரு பயணம் போகும்போது மலை பிரதேசங்களில் வந்து நான் பயணம் போடுறேன்னு சொல்லி ஓவர் ஸ்பீடில் போகிறதுக்கு தூண்டும். அப்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த டைமில் டக்குன்னு நாங்கள் சொன்ன வீடியோ தான் ஞாபகம் வந்துடும். ஐயா சொல்லியிருக்கார், மலை பிரதேசம் போகும்போதெல்லாம் கவனமாக போகணும், கடிவாளம் போட்டுட்டு போகிறோம், ஓவராக வேடிக்கை பார்த்துட்டு எங்கேன்னு போகும்போது ஏதாவது ஒரு சிறிய விபத்தை நீங்கள் சந்திக்கலாம். இல்லை நீங்கள் போகிற இடத்துல ஒரு விபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக போனீங்கன்னா விபத்தை பார்ப்பீங்க. கேர்லெஸ்ஸாக போனீங்கன்னா அந்த விபத்தில் சிக்கக்கூடிய நபராக கூட நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலும் பயப்பட வேணாம். ஏன்னா உங்களுக்கு குருவோட பார்வையோடு தான் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பவனை குரு பார்க்குறாரு. எப்படி இருந்தாலும் நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா குழந்தை பேர் என்பது இருக்குது. நிறைய பேருக்கு பெண் குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அழகான பெண் குழந்தை பெருகும். அதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக தேடலாம். நீங்கள் நிறைய பேருக்கு கௌரவ பதவிகள்லாம் கிடைக்கும். அரசியலில் நின்று இந்த காலத்தில் எம்எல்ஏ ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பணத்தை கொடுத்தாது இந்த காலத்தில் கண்டிப்பாக எம்எல்ஏ ஆகிடுவாங்க. பணம் செலவு பண்ணி கண்டிப்பாக எம்எல்ஏ ஆகிடுவாங்க. எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் எங்கன்னா தூக்கி வெளியூரில் போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் இறை வழிபாட்டின் மூலயமாகவும், உங்கள் தந்தையை நேசிப்பதன் மூலயமாக, உங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்வதன் மூலயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை செலுத்தக்கூடிய ஆண்டாக அமையணும்னு சொல்லி வேண்டி வணங்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.